வணக்கம். நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் வெல்கம் டு மிஸ்டர் ரிவ்யூ. சொல்ல மறந்துட்டேன், தப்பாக எடுத்துக்காதீங்க, சாரி. நான் பார்த்த படங்கள் அப்படிங்கிற டாப்பிக்கில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய திரைப்படம் கதை அண்டு இயக்கம் ராஜு முருகன் அவர்களோட கதை அண்டு இயக்கத்தில் ப்ரொடியூஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா எஸ்ஆர் பிரபு அண்டு பிரகாஷ் பாபு அவரோட இதில் சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்துக்கிட்டோன்னா செய்யன், எடிட்டிங் வந்து பார்த்தோன்னா சண்முகம் வேலுச்சாமி அவரோட எடிட்டிங்கில், மியூசிக் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சான் ரோல்டன் அவரோட எடிட்டிங்கில், குரு சோமசுந்தரம், ரம்யா பாண்டியன், காயத்ரி கிருஷ்ணன் மற்றும் பலர் நடித்து ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2016 வருஷம் வெளிவந்த ஜோக்கர் அந்த படத்தை தான் பார்க்க போகிறோம். இந்த படம் 64 ஸ்டேட் ஃபிலிம் அவார்டில் வந்து பார்த்துக்கிட்டோம். இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா போடப்பட்டிருக்குது. இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு சிறந்த படமாக வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த சைமா விருதுலாம் வாங்கியிருக்குங்க. இந்த படம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா உங்களுக்கு தருமபுரியில் நடக்கிற ஒரு கதையாக வந்து பார்த்துக்கிட்டு எடுத்திருப்பாங்க. படத்தோட நாயகன் வந்து பார்த்தீங்கன்னா குரு சோமசுந்தரம். அவர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா என்னடா அவன் வந்து பார்த்தா நல்லா இருக்கானே, ஆனால் மனநலம் குன்றி கேட்டமாக நடிச்சிருக்காரு, ஒரு வேளை பைத்தியம் பிடிச்சி போச்சா, மிஸ்டர் பிரசிடென்ட்னு சொல்லிக்கிட்டு தெரியுறா. அப்படியே அவரை வந்து பார்த்துக்கிட்டா அவரை வந்து பார்த்தா தலைமனாக ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேர் வந்து பார்த்தா பின்னாடி சுற்றுறாங்களே, இவர் வந்து பார்த்தா உண்மையாலுமே ஹீரோ தானா, இல்லை அவர் வந்து பார்த்துக்கிட்டா ஏதாச்சும் பைத்தியம் பிடிச்சி போச்சு எனக்கு தோணும். ஆனால் அவர் அப்படி நடித்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவர் அப்படி நடிச்சுக்கிட்டு அன்றைக்கி இருக்க அரசியலை வந்து பார்த்துக்கிட்டேன்னா தெளிவாக சொல்கிறாங்க. அதாவது நான் மேலே ஹெலிகாப்டரை பார்த்து கும்பிட சொல்லலை, ஒரு நாள் மீட்டிங்க்கு வந்து பார்த்துக்கிட்டேன்னா ஏர் கூலர் நான் கேட்கல அப்படிங்கிறதெல்லாம் அன்றைக்கி அதெல்லாம் யார் பண்ணாங்க அப்படிங்கிறத டேரெக்டாக அடிச்சிருப்பா. அப்படி மனுஷன் டேரக்டர் ராஜமுருகன் சார் அவர் யாரை சொல்கிறாரு, எதுக்காண்டி சொல்கிறாருங்கிறது அதோட உள்ள அர்த்தம் புரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதுபோக வந்து பார்த்துக்கிட்டோன்னா இந்த அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ்கில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆமை விடும் போராட்டம் அப்படின்ட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஒரு போராட்டம் நடத்துவாங்க. அரசு பணியெல்லாம் ஆமை வேகத்தில் நடத்திருக்காங்க, ஆமை கூட வேகமாக நடக்கும், நான் அந்த அரசாளுக்கு வந்து பார்த்து ஒரு பணி கொடுத்தா வேகமாக நடக்காது அப்படிங்கிறதையும் 2 இடம் சுட்டி காட்டியிருப்பாங்க. அதுபோக வந்து பார்த்துக்கிட்டோன்னா பாம்பு கூட வந்து பார்த்துக்கிட்டா நான் வந்து பார்த்தா இது இருக்க போகிறேன் அப்படின்ட்டு வந்து பார்த்தா சொல்கிற போராட்டம்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக இருந்தாலும் எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா அன்றைக்கி தேவையானதாக இருந்துச்சு. ஆட்டுக்கு நீதி கேட்டு வந்து பார்த்துக்கிட்டோன்னா கோர்ட்டில் போகிறதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டோன்னா அவ்வளோ விருப்பமாக இருக்கும். மணல் கொலை தடுக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா மணல் கொள்ளைனால தான் ஆட்டுக்கு செத்து போச்சு அப்படிங்கிறத இந்த சொல்லியிருப்பாங்க. அவர் சொன்னக்கூடிய அனைத்துமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்க பிரச்சனை இப்போவும் இருக்கிறது தான். ஆனால் அதில் யாருமே கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான ஒன்றா தான் இருந்துச்சு. படத்தோட நாயகன் குரு சோமசுந்தரம் மிஸ்டர் பிரசிடெண்ட்டாக வந்து பார்த்துக்கிட்டோம் சூப்பராக நடிச்சிருப்பா. அப்படிங்க அவரோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நடிப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கூட குறையே இல்லாமல் சூப்பராக சிறப்பாக நேர்த்தியாக செம்மையாக நடிச்சிருப்பா. அப்படி அவர் தான் இந்த கேரக்டருக்கு ஏற்ற கேரக்டர் மாதிரி சூப்பராக நடிச்சிருப்பா. அப்படி அது போக வந்து பார்த்துக்கிட்டோன்னா ரம்யா பாண்டியன் அவங்களும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃப்ளாஷ்பேக்கில் வர அவங்களோட ஒய்ஃபாக வருவாங்க. அவங்களோட நடிப்பு சூப்பராக இருக்கும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீனுக்கு அப்புறம் இறந்துருவாங்க. பிரசவத்தில் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஃப்ளாஷ்பேக்கில் பிரசவத்தில் வந்து பார்த்தோன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் இதில் வந்து பார்த்தவங்க இறந்துருவாங்க. ரம்யா பாண்டியன் நடிப்பும் அழகாக இருக்கும். காயத்ரி கிருஷ்ணன் வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவங்க கூடயே வர கேரக்டர். நிகழ்காலத்தில் அவங்க நடக்கக்கூடிய எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஆன்லைனில் போட்டுக்கிட்டு ஆன்லைன் மூலியமாக வந்து பார்த்துக்கிட்டா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் ஏற்றிக்கிட்டு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற கேரக்டர் வந்து பார்த்தா நடிச்சிருப்பாங்க. அவங்களோட கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும். ஆனால் இந்த படம் யாரெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிக்கிறேன். அரசியல் எனக்கு பிடிக்கும், ஆனால் இன்டெரக்டாக இப்போ தாக்கணும். எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டோன்னா காமெடியாகவும் இருக்கணும், அதே மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கணும், புரிஞ்ச மாதிரி இருக்கணும், புரியாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கலாம். இந்த படம் அப்படிப்பட்ட படம் தான். இந்த படத்துக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா பின்னணி இசை சான் ரோல்டன் சூப்பராக பண்ணியிருப்பா. அப்படி நம்ம படத்தோட சினிமோட்டோகிராஃபி வந்து பார்த்துக்கிட்டோன்னா செய்யன் சார் சூப்பராக பண்ணியிருப்பா. அப்படி இந்த படத்தில் கதை எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வசனமும் வந்து பார்த்துக்கிட்டோன்னா சூப்பராக பண்ணியிருப்பா. அப்படி வரக்கூடிய வசனங்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக தான் தாக்கியிருக்கு, இன்டெரக்டாலாம் கிடையாது, எல்லாமே டேரெக்ட் தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா ராஜு முருகன் வந்து பார்த்தா மிகப்பெரிய பாராட்டுகள். நான் இந்த இப்போலாம் வச்சா அப்படி எது தாக்குவாங்களோ வைப்பாங்களோ அப்படின்ட்டு இது இல்லாமல் டேரெக்டாகவே வந்து பார்த்துக்கிட்டோன்னா நாங்கள் இவ்வளோ சொல்ல வரேன்ப்பா, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கோங்க, புரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா டீ சாப்பிட்டு அடுத்த வேலையை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் தெளிவாக சொல்லியிருப்பா. அப்படி அந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா அவளோட தெளிவும் தைரியமும் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிச்சு.
இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில. தருமபுரியை மையமாக கொண்டு எடுத்த படம் தான் படம். தருமபுரியில் அவங்களோட ஸ்லாங் எப்படி இருக்கும், தருமபுரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, தருமபுரி மக்களோட வாழ்வாதாரம் என்ன, தருமபுரி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா அடிப்படை தேவைகளுக்காக கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத இந்த படத்தை பார்த்து தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஒரு பாத்ரூம் கட்டாதனால ஒரு உசுறு போச்சு, அந்த பாத்ரூம் காரணம் பார்த்துக்கிட்டோன்னா மக்கள் எப்போல்லாம் போராடுறாங்க அப்படிங்கிறதான் இந்த படத்தில் கதை. அதுக்காண்டி மக்கள் எந்த அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டா இன்றைக்கும் வந்து பார்த்துக்கிட்டா திறந்த வழியில் எத்தனை பேர் மனம் கழிச்சிட்றாங்க. அவங்களாம் பார்க்குறதுக்கெலாம் வந்து பார்த்துக்கிட்டோன்னா நம்ம ஊர் வந்து பார்த்துக்கிட்டோன்னா பிபி விசர்ஜிட்டே போகிறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஊராலும் முடியாது. ஆனால் அது தப்புங்கிறதையும் இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. அனைவருக்கும் தேவை கழிப்பறை, அதை வந்து பார்த்துக்கிட்டோன்னா வேணுங்கிறது இந்த படத்தை காட்டியிருப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை எல்லாமே சேர்ந்தும் பார்க்கலாம், குடும்பமாக பார்க்கலாம். இந்த படம் உங்களுக்கு அற்புதமான நிறைய காட்சிகளை உங்களுக்கு வந்து பார்த்துக்கிட்டோன்னா விதைக்கும். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும், பார்க்க வேண்டிய படம். ஆனால் கொண்டாடி தவற படம். சில பேர் சொல்லுவாங்கள்ல, இந்த படத்தெலாம் பார்க்காம விட்டோமே, மிஸ் பண்ணிட்டோமே நினைப்பாங்களே, அப்படிப்பட்டவங்க இந்த கண்டிப்பாக படத்தை பாருங்கள், உங்களுக்கு அந்த படம் பிடிக்கும். வீடியோ பார்த்து முடித்த உடனே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். 4 பேருக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டு சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் அளிக்கக்கூடிய லைக்கும் கமெண்ட் தான் மிகப்பெரிய ஒத்துழைப்பு அளிக்கிறோம். மீண்டும் ஒரு முன்னோட்டை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்யூ.